Welcome all of you to SMAB CB Math Academy videos. In this video, we are going to see Chapter 1, Sets of Relations and Functions, Exercise 1.3, 7th sum. For the largest possible domain of the real valued function, f of x is equal to root of 4 minus h square by root of h square minus 9. So, பாருங்க இப்போ f of x பார்த்தீங்கன்னா root of 4 minus h square by root of h square minus 9 இந்த மாதிரி இருக்குது. So, f of x கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இதோடைய லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைனை தான் என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ தட் மீன்ஸ் இதோடைய எக்ஸ் வேல்யூஸ் என்னெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு உள்ளதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இது வந்து ஒரு ரூட் இருக்குது. ஸோ ரூட்டுக்குள்ளே நம்மளுக்கு தெரியும் நல்லாவே நெகட்டிவ் நம்பர்ஸ் வரப்படாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடணும்னு தவிர காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வேறு ஒன்றுமே இல்லை, ரியல் நம்பர் இல்லாத ஒரு நம்பரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஸோ இதில் அப்படி வரப்படாதுன்னா நம்ம இது வந்து ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஸோ அப்படி ஈக்குவல் டு 0 பண்ணேன்னா அதோடய கம்மியாக இருக்கக்கூடாது அந்த வேல்யூஸ். நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ வந்து 0க்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ அதோடய கம்மியாக வந்து வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 0 பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கட்ட முடியாது. அதாவது 0க்கு ஈக்குவேட் பண்ணி என்னவா வேல்யூஸ் இருக்க போகுது அதை தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ h ஸ்கொயர் மைனஸ் இதை வந்து 0 is equal to 4 minus h ஸ்கொயர் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த h ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துன்னா h ஸ்கொயர் is equal to 4ன்னு வந்துடும். இந்த h ஸ்கொயர் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா h ஸ்கொயர் is equal to 4, h என்னவாக இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ரியல் நம்பர் மொத்தமாக எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் எடுக்கிறோம். இங்கே நீங்கள் ஒரு டவுட் வரும், இங்கே வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, நம்ம ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ரூட்டில் நீங்கள் நெகட்டிவ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்போ வந்து இங்கே நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே எடுக்க தான் செய்யணும். ஏன்னா நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்வல்ஸாக எடுக்க போகிறோம். இன்டர்வல்ஸாக எடுத்து அதில் வரக்கூடிய வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இதில் நெகட்டிவ் வந்துச்சுன்னா, அதாவது ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது வந்து கிடையாது, இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 வரும், ஹெச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வருது. இப்போ நம்ம ரெண்டு இன்டர்வல்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை மாதிரி இன்டர்வல் க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பொதுவாக தெரியும் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து நெகட்டிவ் இன்டர்வல் அண்ட் இன்ஃபினிட்டி என்பது பாசிட்டிவ் இன்டர்வல். ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து ஃபஸ்ட்டு உள்ளே பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா -3 தான், சாரி சின்ன நம்பர். ஸோ -3, தென் -3 to -2, இதில் -2, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா -2 to 2 + 2, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 to 3 அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 to இன்ஃபினிட்டின்னு போயிட்டு இருக்கும். ஸோ there are 5 இன்டர்வல்ஸ் ஹியர். ஸோ 5 இன்டர்வல்ஸ்லேயே நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி செக் பண்ண போகிறோம் பாருங்கள், இதை ஏதாவது வேல்யூஸ் எடுத்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபஸ்ட்டு கேஸ் எடுக்கேன். ஸோ இப்போ டேஸ் த ஃபஸ்ட் கேஸ். ஸோ ஃபஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேஸ் எடுத்திங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ -4 எடுக்கேன். ஸோ இதில் -4 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், எக்ஸ் மேலே -4 சப்ஸ்டியூட் பண்ணா 4 - 16 வரும். தட் இஸ் என்னது -12. ரூட்டுக்குள்ள மைனஸ் வரப்படாத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அப்போ என்னது இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். அப்போ இதில் உள்ள வேல்யூஸ் எடுக்க முடியாது. அடுத்தது பாருங்கள் -3 to -2. ஸோ லெட் மீ டேக் -2.5. ஸோ 2.5 எடுத்தால் கூட பாருங்களேன், 2.5 எடுத்திங்கன்னா இதில் அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகும். 2.5 ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 6.25 சம்திங் வரும். அண்ட் -9 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இந்த 6.25 வந்து 9 இது சின்னது. அப்போது 6.25 - 9 என்பது சம் நெகட்டிவ் நம்பர் தான் வரப்போகுது. ஸோ அப்போது இதுவும் எடுக்க முடியாது. இப்போ இந்த கேஸில் பாருங்கள் 0 எடுத்துக்கலாம். ஸோ 0 எடுத்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்துச்சு 0 ஹோல் ஸ்கொயர் 4, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 0 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 0 - 9 -9. இந்த இடத்துல 0 போட்டுறக்கூடாது. இந்த இடத்துல 0 போட்டால் என்ன ஆயிருது -9 ஆயிருது. ஸோ அதுவும் பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு மேலேயும் 0 நெகட்டிவ் வரக்கூடாது, கீழேயும் நெகட்டிவ் வரக்கூடாது. ஏன்னா ரெண்டுத்துலையுமே என்ன இருக்குது ரூட் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்தையுமே 0 வராமல் இருந்தால் தான் அது எடுக்க முடியும். ஸோ அப்போ 3 கேஸஸ் ஃபெயில்ட் ஆகிட்டு. அடுத்த பாருங்கள் 2,3, 2.5 எடுத்து பாருங்கள். 2.5 எடுத்தாலும் இதே கேஸ் தான் வரும். ஏன்னா ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் -2.5 ஹோல் ஸ்கொயரும் 2.5 ஹோல் ஸ்கொயரும் ஒன்று தான். ஸோ அப்போ 2.5 ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 6.25, அதில் 9 செப்பரேட் பண்ணிங்கன்னா சம் நெகட்டிவ் நம்பர் தான் வரப்போகுது. ஸோ அப்போ இதுவும் வராது. ஸோ இப்படி ஒவ்வொரு வேல்யூஸாக எடுத்து பார்த்தா மதி. ஏன்னா 3,∞ 4 எடுத்து பாருங்கள், இதில் வராது ஃபஸ்ட்டில். ஏன்னா 4 பார்த்தீங்கன்னா 16 வரும். ஸோ 4 - 16 பார்த்தீங்கன்னா -12. ஸோ இதுவும் வராது. அப்போ 5 கேஸுமே நம்மளை எடுத்தது ஃபெயில் ஆகிட்டு. அப்போ இதில் என்ன சொல்லலாம், எனி வேல்யூ ஆஃப் டொமைன், எனி வேல்யூ கேன் பி டேக்கன் அஸ் டொமைன். நம்மளால் டொமைனை என்ன செய்ய முடியாது, எந்த நம்பர்ஸையும் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ டொமைனை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் என்ன சொல்லணும்னா நல் செட், எம்டி செட்டாக நம்ம வந்து சொல்லி முடிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் அந்த சம் பொறுத்துட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.